ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கணக்கு நோட்டு யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கணக்கு நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் சேனல் ஆரம்பித்தேன். சேனல் ஆரம்பித்து ஒரு சிம்பிளஸ்ட் காம்பவுண்டர்ஸ் ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருந்தேன். 1000+ வியூஸ் வந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 250+ சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. கமெண்ட்ஸில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வீடியோ நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகே, இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே இதுக்கெல்லாம் தேவையான ஆப்டிடியூட் எல்லாமே A to Z என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்லேருந்து மாடரேட்லேருந்து ஓகேங்களா டிஃபிகல்ட் சம் வரைக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்க போகிறேன். இந்த சம்ஸ் எப்படி ட்ரிக்கியாக சால்வ் பண்ணுறது, டைம் கம்மியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ஷார்ட்கட்ஸும் நான் உங்களுக்கு இந்த சேனலில் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்ன, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு சிலர் ஆர்வம்னு சொல்லுவாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி அப்படிங்கிறது வரும். ஓகே, வட்டினா என்ன, மணி தேவையுள்ள ஒரு பர்சன், ஒரு மணி நீடுள்ள ஒரு பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா மணி கேட்கலாம். யார்கிட்ட கேட்கலாம்? பேங்க்ல கேட்கலாம். பேங்க்ல லோனா வாங்கலாம். அப்படி வாங்குறப்போ ஒரு இப்போ நானே எனக்கு ஒரு மணி நீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா பேங்க் ஒரு 1 lakh வாங்கியிருக்கேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீபே பண்ணுறேன். அப்படி ரீபே பண்ணும்போது நான் 1 lakh மட்டும் கொடுக்க போகிறதில்ல, 1 lakh தாண்டி ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக தர போகிறேன். அதுக்கு பேர் தான் என்னன்னா இன்ட்ரெஸ்ட். அதை 2 டைப்பாக கால்குலேட் பண்ணலாம். ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? தமிழ்ல சொல்லக்கூடாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டினா சொல்லக்கூடாது. இது ரெண்டுக்கும் என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, நான் கடன் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஒரு பிரின்சிபல் ஒரு 1 lakh வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த 1 lakhக்கு மட்டும் 4 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுத்தா அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 2வது வருஷத்துக்கும் எனக்கு அதே 5000 தான் வரும், 3வது வருஷத்துக்கும் அதே 5000 தான் வரும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லை. முதல் வருஷம் ஒரு 5000 நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டா வருதுன்னா செகண்ட் இயர் என்னவா ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5000க்கு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ரீசன் என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டு கூட டிஃபரன்ஸ். ஓகே, நான் ஒரு 4 வீடியோஸாக கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா பேசிக்ஸ் தான் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேசிக்ஸ் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா PNR/100. ஓகே, இதுல SI எப்படி, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுல P அப்படிங்கிறதுனா பிரின்சிபல். பிரின்சிபல்னா என்ன, நான் பேங்க்ல லோன் வாங்கியிருக்கேன், அது பிரின்சிபல். இல்ல நான் வந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா பிரின்சிபல். இது பேர் தான் பிரின்சிபல். ஓகே, நெக்ஸ்ட் N இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்பர் ஆஃப் இயர்ஸ். அது என்னது, என்ன டைம் தானே சார், அது என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு சொல்றீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி டவுட் வரும், சார் இன்ட்ரெஸ்ட் இயர்க்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியுமா, மந்த்துக்கு பண்ண முடியுமா முடியாதா, இல்லை வீக்லி பண்ண முடியுமா முடியாதா? மந்த்லி பண்ணலாம், வீக்லி பண்ணலாம், ஏன் 1 டேக்கு பண்ணலாம், ஏன் 1 ஹவருக்கு பண்ணலாம், 1 மினிட்க்கு பண்ணலாம், 1 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம். பட் நமக்கு எப்படி சம்ஸ் கேட்போம் அப்படின்னா இயர்லி கேட்போம். அதையும் தாண்டி கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னா மந்த்லி கேட்கணும். பட் ஆனால் இங்கே நான் என்ன சொல்லும் போது என்ன சொல்றேன், நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு தான் சொல்றேன். நான் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட டைமை நான் எப்பயுமே இயர் தான் வச்சுக்கணும். ஒருவேளை கொஸ்டின்ல வந்து மந்த் கொடுத்துட்டா சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இயர் கன்வெர்ட் பண்ணு. எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், 12 மந்த் அப்படிங்கிறது 1 இயர். அப்போ 6 மந்த்னு சொல்லி கொஸ்டின்ல இருக்கு அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும், இயர் கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், டிவைட் பை 12. 6/12 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ ½ இயர்ஸ். ஒருவேளை 8 மந்த்னு கொடுத்துருந்தா அப்படின்னா 8/12. அது மாதிரி இப்போ என்ன அப்படின்னா என்னது, நம்பர் ஆஃப் இயர்ஸ். மந்த்ல கொடுத்துருந்தாலும் இயர் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. R அப்படிங்கிறது என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 100. இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் TA எழுதிருங்க. TA என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் 1 lakh கடன் வாங்கியிருக்கேன் பேங்க்ல. ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் திரும்பி கொடுக்க போறேன். எது கொடுக்க போறேன் அப்படின்னா பிரின்சிபலும் கொடுத்துருவேன், அதுக்கான இன்ட்ரெஸ்டும் நான் கொடுத்துருவோம் இல்லையா. டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் அமௌண்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல டோட்டல் அமௌண்ட்னா என்னன்னா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் அமௌண்ட். இப்போ டோட்டல் அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல டோட்டல் அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னன்னா ஓகேங்க, நம்ம பார்த்தோம் பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு. பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PNR/100. இதுதான் டோட்டல் அமௌண்ட்டோட ஃபார்முலா. கொஸ்டின்ஸ் சொல்ல போலாம். ஓகே சார், புது இல்ல பிகினர் ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்க போறேன். ஐடியாங்கிறத ஒரு அட்வைஸ் கொடுக்க போறேன், சஜஷன் கொடுக்க போறேன். என்னன்னா இந்த கொஸ்டினை டாப் டு பாட்டம் படிக்கும் போது கொஸ்டின் உங்க மைண்ட்ல இருக்கணும். இந்த கொஸ்டின்ல இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்கோம், இந்த டேட்டா கேட்டிருக்கோம், இதுக்கு இவ்வளவு ஒர்க் அவுட் ஆகும், இவ்வளவு ஸ்டெப்ஸ் ஆகும், இவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் மைண்ட்ல இருக்கணும். அப்படி இருந்தாலே 75% நம்ம சால்வ் பண்ற மாதிரி. ரிமைன் 25% எதுக்காகனா கொடுத்துருக்க அந்த 4 or 5 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் ஆன்சர் சொல்லி பாக்குறது தான். இப்போ கொஸ்டின் நல்லாவே மைண்ட்ல இருக்கணும், கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், எனக்கு
ஃபார்முலா கூடயே தெரியும் சொல்லி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி கொஸ்டினை படிக்கும்போது கொஸ்டின் புரியலையா வேற சம் போயிடும் எக்ஸாம். சரி ஓகே, கொஸ்டின் படிக்கலாம் பாருங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டோட்டல் அமௌண்ட். இந்த கொஸ்டின்ல வந்து ரெண்டு கொஸ்டின் இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் ஃபைண்ட் பண்ணு, டோட்டல் அமௌண்ட்டும் ஃபைண்ட் பண்ணு. ஆன் rupees 78,000. பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 78,000 ஆர் 13% per annum for a period of 5 years. இப்போ கொஸ்டின் என்னன்னா பிரின்சிபல் 78,000, number of years 5 years, rate of interest 13%. Find the simple interest and find the என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட். சரி ஓகே பாருங்க, ஃபார்முலா மெத்தட் எப்படி சால்வ் பண்றது. இது ரொம்ப ஷார்ட்டா 4 பாக்ஸ் மெத்தட். நம்ம அதிகமான எல்லா டாபிக்குமே மோஸ்டா 4 பாக்ஸ் மெத்தட்ல கொடுக்க போறோம். சரிங்களா, ஷார்ட்கட்ல கொடுக்க போறோம். ஓகே, இப்போ ஃபார்முலா மெத்தட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா P னா / 100. அப்ப இந்த பிரின்சிபல் தெரியும் என்ன பாத்தீங்கன்னா 78,000 into number of years 5. ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா 13% divided by 100. ஓகே, இத நான் கொடுக்கும் போது என்ன வரும்னா இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் என்ன வரும்னா 780 into 5 into 13. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க 780 into 513 சார் இது 65. ஓகே, நான் ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க ஜீரோ இருந்தா அந்த ஜீரோ எழுதிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணேன்னா 78யும் 65யும் மல்டிப்ளை பண்ணலாம். இங்க ஒரு 2 டிஜிட் நம்பர், இங்க ஒரு 2 டிஜிட் நம்பர். இது வந்து கிறிஸ்டாஸ் மல்டிப்ளிகேஷன் 2 டிஜிட் வந்து ஷார்ட்கட் சொல்லுவாங்க. அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படினா மல்டிப்ளை பண்ண போறேன். 5 8 என்ன வரும்னா 40 க்கு 0 வரும், 4 கேரி வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 8 சார் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 48, 7 5 சார் என்ன பாத்தீங்கன்னா 85. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்னா 87 வரும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 8 கேரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க 6 7 சார் என்ன பாத்தீங்கன்னா 42 கூட 8 ஆட் பண்ணா என்ன வரும்னா 50. அப்போ உங்களுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 50,700. ஓகே, நெக்ஸ்ட் இது கேட்ட क्वेश्चन நான் என்ன பண்ணிட்டேன் அப்படினா கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்டிருக்கான் டோட்டல் அமௌண்ட். இப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன பண்ணலாம்னா டோட்டல் அமௌண்டோட ஃபார்முலா நான் எழுதிட்டேன். டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் P / 100. டோட்டல் அமௌண்ட்னா என்ன, பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எனக்கு பிரின்சிபல் கொஸ்டினே கொடுத்துட்டா 78,000 78,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க நெசசரி இல்ல. பிரின்சிபல் எனக்கு தெரியும் 78,000, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியும் 50,700. இதல நீங்க ஆட் பண்ணனால உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படினா ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 78,000 ஓகேங்களா பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 50,700. ஓகே, ஆட் பண்ணாங்களா, ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 007. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 + 0 8, 7 + 5 என்பது 12. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1,28,700 இதுதான் ஆன்சர். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 50,700, ஒரு டோட்டல் அமௌண்ட் 1,28,700. இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இதுதான் ஆன்சர். இந்த நாலு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இதுதான் ஆன்சர். இது வந்து எக்ஸாக்ட்டா சால்வ் பண்ணுது ஃபார்முலா மெத்தட். ஓகே, இதே இப்ப என்ன பண்ண போறோம்னா 4 பாக்ஸ் மெத்தட்ல ஆன்சர் கொடுக்க போறோம். 4 பாக்ஸ் மெத்தட்ல ஷார்ட்கட்ல ஆன்சர் உங்களுக்கு ட்ரிக்காக கொடுக்க போறோம். என்ன ஷார்ட்கட்னு பார்க்கலாம் கேளுங்க. ஓகே, என்ன ஷார்ட்கட் அப்படின்னா your principle is always 100%. உங்க பிரின்சிபல் எப்பவுமே என்னன்னா 100%. அதுக்கு முன்னாடி ஷார்ட்கட் பார்க்கலாம் கேளுங்க. ஓகே, டைரக்டா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருந்த நம்பர் ஆஃப் இயர்ஸையும் உங்களுக்கு கொடுத்திருந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 30. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 13 5 சார் 13 டேபிள் படிச்சிருப்பீங்க. 13 5 சார் பாத்தீங்கன்னா 65%. ஓகேவா, திரும்ப சொல்றேன் நல்லா கவனிங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 13 சார் 65, so 65%. ஓகே சார், இது டைரக்டா எடுத்து ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம். இதுலயும் இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட்னா 65% னா எப்படி எழுதணும்னா 65/100 எழுதணும். உங்களுக்கு தெரியும் 65% எப்படி எழுதலாம், 65/100. இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னா 13/20. என்ன சார் 65% ஆஃப் ஃபிராக்ஷன் வந்து 13/20 எப்படி சார் சொல்றீங்க அப்படினா மெமரி பண்ணிரணும். 10% னா 1/10, 25% னா 1/4, 20% னா 1/5. இது மாதிரி நீ எந்த அளவுக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ மெமரி பண்றீங்களோ அந்த ஷார்ட்கட் இருக்கு. நான் அந்த சமயம் நான் பார்த்தோன்னே 13 5 சார் 65 நான் டைரக்டா எழுதிங்க எழுதுறேன். 65% தான் எழுதிக்க மாட்டேன், டைரக்டா 13/20 தான் எழுதிருக்கேன். ஓகே சார், நல்லா லிசன் பண்ணுங்க. யுவர் டினாமினேட்டர் இஸ் பிரின்சிபல், யுவர் நியூமரேட்டர் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். உங்க டினாமினேட்டர் என்ன இருக்கோ அது பிரின்சிபல், உங்க நியூமரேட்டர் என்னன்னு பார்த்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்.
இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கானா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே என்ன வேல்யூ கொடுத்திருக்கான் 78000 கொடுத்திருக்காங்க 78000 யாரோட வேல்யூ பிரின்சிபலோட வேல்யூ இந்த பிரின்சிபலோட வேல்யூ என்ன வந்து 20 அப்ப 20 தான் என்னன்னா 78000 20 தான் என்னன்னா 78000 क्वेश्चन என்ன கேட்டிருக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன 13 20 தான் 78000 னா 13 என்ன இது நீ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணு 4 பாக்ஸ் மெத்தட்ல 4 பாக்ஸ் மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா just 4 பேஸ்ல 3 பேஸ்ல வேல்யூ இருக்கும் 4 பேஸ் வரைக்கும் நீ ஃபைண்ட் பண்ணணும் இதான் 4 பாக்ஸ் மெத்தடோட ஸ்பெஷல் இது நம்ம இப்ப சால்வ் பண்ணலாமா இந்த 0 க்கு இந்த 0 அடி விடலாம் நெக்ஸ்ட் 7800 2 ஆல் அடி விட்டா என்ன வரும்னா 3900 3900 into 13 இது நான் ஃபுல்லா மல்டிபிள் பண்ணவே கூடாது ஓகேவா எத்தனை 0 இருக்கு 2 0 இருக்கு அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல லாஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு 0 இருக்கு மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இங்க ஒரு 0 தான் இருக்கு இங்கேயும் ஒரு 0 தான் இருக்கு அப்ப எனக்கு லாஸ்ட்ல ரெண்டு 0 வரும் இங்க ரெண்டு 0 வருது இங்க ரெண்டு 0 வருது நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 3 லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 9 9 3 என்னன்னு உங்களுக்கு தெரியும் 27 இப்ப லாஸ்ட் நம்பர் என்னது 7 அப்ப உங்க ஆன்சர் எப்படி முடியணும்னா 700 முடியணும் 700 எத்தனை ஆப்ஷன் முடியுது பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 700 ஒரு ஆப்ஷன் முடியுது இங்க வந்து பாத்தீங்கன்னா 800 முடியுது அப்ப இதுவும் ஆப்ஷன் கிடையாது இது மட்டும் தான் ஒரு ஆப்ஷன் அப்படினா உங்க ஆன்சர் ஓகே இப்போ இதுவே டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது 4 பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா அப்படினு ஒரு क्वेश्चन இருக்கலாம் முடியுமா முடியாதா முடியும் அதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் சேம் அதே 4 பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி டோட்டல் அமௌண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் ஓகே அதே 4 பாக்ஸ் மெத்தட் கவனிங்க ஓகே இப்போ நான் என்ன பண்ணி சொன்னேன் இந்த 13 இந்த 5 மல்டிபிள் பண்ணி சொன்னேன் 65 வந்தது 65% ஆஃப் ஃபிராக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா 13/20 13/20 டினாமினேட்டர் என்னன்னு சொன்னா பிரின்சிபல் நியூமரேட்டர் என்னன்னு சொன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்கா 78000 யாரோட வேல்யூ பிரின்சிபலோட வேல்யூ பிரின்சிபல் என்ன 20 அப்ப 20 தான் என்னன்னா 78000 क्वेश्चन என்ன கேக்குறா டோட்டல் அமௌண்ட் ஓகே டோட்டல் அமௌண்ட் என்ன நல்லாவே தெரியும் பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ இந்த பிரின்சிபலையும் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணிக்கிட்டா அது டோட்டல் அமௌண்ட் அப்ப 20 plus 13 என்னமா 33 அப்ப 20 தான் 78000 தான் 33 என்ன இப்போ நான் அடி கொடுக்கிறேன் இந்த 0 க்கு இந்த 0 அடி கொடுக்கலாம் 7800 2 ஆல் அடி கொடுத்தா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3900 அப்ப உங்க ஆன்சர் என்னன்னா 3900 into 33 இதுலயே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எத்தனை 0 வருது ரெண்டு 0 வருது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்கு இங்க 9 இருக்கு 9 3 சார் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 27 க்கு என்ன வரும் 7 700 உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் எங்க முடியுது பாருங்க 700 முடியுது இங்க வந்து 400 முடியுது இது ஆன்சர் கிடையாது மேபி இது ஆன்சரா இருக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா எதுல முடியுது 700 முடியுது இங்க முடியல அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் எனக்கு உங்க ஆன்சர் பட் நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணிட்டேன் எனக்கு எதுதான் கிடைச்சது அப்படின்னா 15700 தான் கிடைச்சது சோ ஈஸியா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆன்சர் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கு ஓகே இந்த ஷார்ட்கட்ல என்ன பண்ணனும் ஃபுல்லா மல்டிபிள் பண்ணவே கூடாது லாஸ்ட் நம்பரை பார்க்கணும் ஆப்ஷன் ஒருவேளை 5 ஆப்ஷன்ல அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்பர் பாருங்க இல்லையா உங்களுக்கு இதுலயும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுப்பேன் அந்த மல்டிப்ளிகேஷனையும் ஃபுல்லா மல்டிபிள் பண்ணாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிற ஆப்ஷன் தான் ஆன்சர் கொடுத்துடலாம் அப்ப நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்டா ஃபார்முலா மெத்தட் சால்வ் பண்ணி போறத அவாய்ட் பண்ணுங்க இந்த மெத்தட சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணா ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த क्वेश्चन கேட்பாங்க சார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டா டோட்டல் அமௌண்ட் கேட்டா நான் சால்வ் பண்ணிட்டேன் ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேக்குறான் இந்த 4 பாக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும் அடுத்த சம் அதான் பார்க்க போறோம் क्वेश्चन பாருங்க செகண்ட் क्वेश्चन நல்லா ரீட் பண்ணலாம் திரும்ப சொல்றது ஒண்ணுதான் क्वेश्चन மட்டும் நல்லா மைண்ட்ல ஏத்திக்கணும் a sum fetched here total simple interest of rupees 1080 at the rate of 9% per annum in 3 years find the sum ஒரு பிரின்சிபல் இருக்கு அந்த பிரின்சிபல் 9% per annumல 3 yearsல 1080 ஆ மாறுது find the principal ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் பேசிக் வீடியோ பாக்கும்போது தான் ஃபார்முலா மெத்தட் எப்படி ஷார்ட்கட் மெத்தட் எப்படி திரும்பலாம் நான் இத மறுபடியும் ஃபார்முலா மெத்தட்லாம் வேணாம் டைரக்டா ஷார்ட்கட் மெத்தடே போலாம் சிம்பிள் டெஸ்ட் நான் உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ண சொன்னேன் ஓகே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% per annum
number of years 3 years. இப்போ 9 is a 27%. ஓகே 27% எப்படி எழுதலாம்னா 27 divided by 100 எழுதணும். ஓகே இது ஃபிராக்ஷன் தெரியுதா? இது ஃபிராக்ஷன் இதே தான் வரும். 27% ஓட ஃபிராக்ஷன்னா 27 divided by 100 தான். உங்களுக்கு நான் போன சம் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். டினாமினேட்டர் என்னன்னா பிரின்சிபல், நியூமரேட்டர் என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்க எனக்கு 1018 கொடுத்திருக்கான். 1018 நான் எழுதிக்கிறேன். 4 பாக்ஸ் மெத்தட்ல எழுதிக்கிறேன். 1018 எழுதிக்கிறேன். இந்த 1018 யாரு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன? 27. அப்ப 27 தான் 1018 1080. क्वेश्चन என்ன கேட்டா சம் பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் 100. அப்ப என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 100 என்ன क्वेश्चन ஆகும். 27 தான் 1080 தான் 100 என்ன சால்வ் பண்ணலாமா? ஓகே இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எப்படி சார் 4 பாக்ஸ் மெத்தட் சால்வ் பண்றது சார்? இந்த ரெண்டு பிளேஸ்ல இருக்கிற வேல்யூவை டிவைட் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற வேல்யூ கீழ கீழே இருக்கிற வேல்யூ மேல டிவைட் ஆச்சா டிவைட் பண்ணிக்கலாம். சேம் அதே ப்ராசஸ் இந்த ரெண்டு பிளேஸ்ல இருக்கிற வேல்யூவும் சேம் அதே ப்ராசஸ் இந்த ரெண்டு பிளேஸ்ல இருக்கிற வேல்யூவும் சேம் அதே ப்ராசஸ் இந்த ரெண்டு பிளேஸ்ல இருக்கிற வேல்யூவும் கிராஸா மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். பட் ஆனா நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா மல்டிபிள் பண்ணக்கூடாது. ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்னா உன்னோட வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ மாறும். இதுவே உன்னுடைய ஒரு ரெண்டு நம்பர் நீ டிவைட் பண்ணனா உன் வேல்யூ எப்படி இருக்கும்? சிம்பிளா இருக்கும். ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீ வேல்யூ நீ மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றனா அது ஹார்ட் டைம் எடுக்கும். இப்போ ஸ்மார்ட் ஒர்க் வேணும். இப்போ நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணா ஒர்க் கம்மியா இருக்கும். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னு பாரு. மேக்ஸிமம் பார்த்து வச்சுக்கோங்க. இருக்க வேல்யூஸ்லாம் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன் சார் டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுக்கணுமா? பாயிண்ட்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு உங்க கொஸ்டின்லாம் கரெக்ட் தான். நான் ஆப்ஷனை பார்ப்பேன். என் ஆப்ஷன் ஏதாவது டெசிமல் இருக்கா, பாயிண்ட்ல இருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா இருக்க வேல்யூ இப்படி தான் இருக்கும். எக்ஸாக்டா டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஓகே இங்க பாருங்க இங்க 8 இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா 7. இந்த 7 எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணா 8 வரும் நான் யோசிப்பேன். 7 எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணா 8 வரும்? 4. 7 4s ஆர் என்னது 28. இப்ப 7 4 கூட மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் அப்படினா 8 வரும். அப்ப நான் 27 4 ஆல் மல்டிப்ளை பண்றேன். 27 4s ஆர் 108. ஓகேங்களா? அப்ப இந்த 108 27 அடி கொடுத்தோம் அப்படினா 4 டைம்ஸ் வரும். இப்போ இங்க 0 இருக்கு 40. இப்ப கிராஸா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 100 into 40 4000. So 4000 is your answer. 4000 is your answer. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல ரெண்டு சம் பார்த்துருக்கோம். ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அப்கமிங்ல வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மாடல் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு தெரியாது. செகண்ட் வீடியோ தான். ஸோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டெலிகிராம் என்னோட டெலிகிராம் கணக்கு நோட்டு அதோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். அந்த குரூப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த மாடல் சம்ஸ் எல்லாமே நான் எடுத்து போஸ்ட் பண்ண போறேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அந்த குரூப்ல உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணி சொல்லி தருவோம். ஓகே, தேங்க்யூ.